தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேராசிரியர் குரு, இதுல இந்த போரை ஏறக்குறைய தியாகு சொல்லும் பொழுது அந்த ஒப்பந்தம் நிறைவு பெறக்கூடிய தருணத்தில் இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த ஒப்பந்தத்தை ஏன் நிறைவு செய்ய விரும்பல அமெரிக்கா அல்லது இஸ்ரேல்? இப்போ இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்லது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன ஒரு ரீகேப் மாதிரி போய் பார்த்தோம்னா ஐ திங்க் இதை பற்றின ஒரு ஆழமான புரிதல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு முன்னாடியே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது 2015 JCPOA என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் என்பது P5 நாடுகள் +1, அதாவது ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய 5 நிரந்தர மெம்பர்ஸ் கூடவே ஜெர்மனி, இவர்களுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகிறது. இது பார்த்தீங்கன்னா பாரக் ஒபாமா அவர் அதிபராக இருந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் 2015 கையெழுத்தாகி நடைமுறைக்கு வந்த பிறகு ஒரு 3 ஆண்டு காலத்தில் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி இந்த ஒப்பந்தம் என்பது நிராகரிக்கப்படுகிறது. அதுவும் ட்ரம்ப் ஒருவரால் மட்டும் நிராகரிக்கப்படுகிறது. இந்த ஒரு பின்னணி என்பது ரொம்ப முக்கியம். ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அந்த ஒரு ஒப்பந்தத்தை விட்டு அமெரிக்கா வெளியே வந்தது, ஈரான் அந்த ஒப்பந்தத்தை கடைபிடித்த பின்பும் அமெரிக்கா அதை விட்டு வெளியே வந்தது என்பது எப்படி இதற்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம இதை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இது கூடவே அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியல், அவர்களுடைய வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், அதே போலவே ஈரானுடைய ரீஜனல் ஸ்ட்ராட்டஜி, அதில் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக நடந்த மாற்றங்கள். என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? ரெண்டு, நீங்க அமெரிக்காவினுடைய உள்நாட்டுக்குள்ளேயும் ஈரானுக்குள்ள என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? இப்போ இதனுடைய மூலம் என்று நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம்னா, அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் இடையே இருக்கக்கூடிய, அதாவது இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த ஒரு பகைமை உணர்வு என்பது பார்த்தீங்கன்னா 1953 இருக்கிறது. அப்பொழுதுதான் முதல் முறையாக ஈரானிலே இருந்த ஜனநாயகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் முகமது மோசதேக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இவர்களுடைய உளவுத்துறை அமைப்புகள் சேர்ந்து ஒரு கூ நடத்தி ஆட்சி மாற்றம் என்பது ஒன்று ஈரானில் முதலில் நடக்கிறது 1953. அதற்கு பின்பு நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா 1979 நடந்த இஸ்லாமிய புரட்சி, ஈரானில் நடந்த புரட்சி. இந்த 79 புரட்சிக்கு பின்பு தான் இந்த ஒரு பகைமை என்பது மிகவும் கூர்மையாக மாறுகிறது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும். ஏன்னா எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு ரிலீஜியஸ் டோன் எடுத்தது என்பது அமெரிக்காவிற்கும் அமெரிக்காவுடைய தோழமை நாடுகளான கல்ஃப் கண்ட்ரிஸ் இவர்களுக்கும் இடையே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த வகையான இதுல இன்னொரு விஷயத்தையும் சிந்திக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஒன்று, ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்பது தோல்வியடையக்கூடியது, உலக நாடுகளே விரும்பாத ஒன்றாக இருக்கிறது. ஆயுதம் தாங்கி போராட்டம் நடத்தின பல அமைப்புகள் மக்கள் ஜனநாயக அடிப்படையிலான போராட்ட களத்துக்குள்ள வரக்கூடிய காலகட்டத்தில் அமெரிக்கா மீண்டும் ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்டத்தை வழிவகுத்திருக்கிறதா? ஆயுதத்திற்கான தீர்வு ஆயுதம் அப்படின்ற இடத்துல ஈரான் நின்றுச்சுன்னா அதனுடைய விளைவுகள் வேற மாதிரியா இருக்கும் இல்லையா? அதை எப்படி உலகம் பார்க்க வேண்டியிருக்கு? இல்லை, இது ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்று சொல்வதை விட 79 நடந்தது என்பது ஒரு ஆட்சி மாற்றம். அதற்கு முன்னாடி ஈரானை ஆண்டு கொண்டிருந்த நான் ஏன் கேட்கிறேன்னா, இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை தான் அமெரிக்கா விரும்புது. கண்டிப்பாக பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்ற மாதிரி ஒரு பொம்மை அரசாங்கம் என்பது ஈரான்ல உருவாக்கப்பட்டால் அந்த இடத்துல ஒரு அமைதியான சூழல் நிலவுன்றாங்க. ஈரானுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில ஆயுதங்கள் இல்லை, அவங்களுக்கான அமைப்புகள் இல்லை, அதிகார அமைப்புகள் இல்லை, சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் இல்லை. அப்படின்றப்போ அங்க ஆட்சி மாற்றத்தை நோக்கிய பயணமாக அமெரிக்கா அதை பார்க்கும் இல்லையா? அந்த இடத்துல அவங்க எந்த பாதையை ஏற்க வேண்டிய சூழல் வரும்? ஈரான் ஆயுதம் தாங்கிய போராட்டமா அல்லது அறவழியிலான மக்கள் திரள் போராட்டமா? ரெண்டுமே அவங்களுக்கு வீக்கா இருக்கு இல்லையா? இல்ல, அதை நீங்க அப்படி ஒரு பைனரியா அதை பார்க்க முடியாது. ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டமாகவோ அறவழி போராட்டமாகவோ பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு வகையில் பூகோள அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். இது உள்நாட்டிற்குள்ளே நடக்கும் போராட்டம் என்பதை தாண்டி வெளியே என்ன நடக்கிறதுங்கிற இடத்துல இருந்து இதை ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரானுடைய ரீஜனல் ஸ்ட்ராட்டஜி, நான் முன்பு சொன்னதை போல ரீஜனல் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குதுன்னா, அவர்கள் ஒரு ஷியா கிரெசன்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதற்கு இந்த 2 பெயர்களும் இருக்கிறது. லெபனான்ல ஆரம்பித்து சிரியா, ஈராக், யமன் வரைக்கும் ஈரானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்பது கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
இதற்கு அமெரிக்காவும் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு காரணமாக மாறுகிறது. அவர்கள் சதாம் ஹுசைனை ஈராக்கிலிருந்து அகற்றியது ஒரு காரணமாகவும் அது ஒரு இடத்துல மாறுகிறது. இது ஒரு 20 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு உள்ளே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாற்றம். இதே போல் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2008 அதாவது அவர்களுடைய அந்த வார் ஆன் டெரர் 2003 வார் ஆன் டெரர் கூடவே 2008 நடந்த பொருளாதார சரிவிற்கு பின்பு அமெரிக்காவுடைய உள்நாட்டு அரசியலில் நடந்த சில மாற்றங்களின் விளைவு தான் அதிபர் ட்ரம்ப். ஒரு இடத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஒரு இடத்துல அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு லாபி என்னவா இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு ப்ரோ இஸ்ரேல் லாபி அவரை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது ட்ரம்ப் அவர் என்ன ஒரு இடத்துல ஒரு நகர்வுக்கு நகருகிறார்னா அவருடைய ப்ரெடிசஸர் ஒபாமா சைன் பண்ண ஜேசிபிஓவை நிராகரிக்கிறார். ஒரு முந்தைய அதிபர் கையெழுத்திட்ட ஒரு ஒப்பந்தத்தை அவர் நிராகரிக்கிறார். அதே போல ஈரானும் ஒரு இடத்தில் தன்னுடைய இந்த ரீஜனல் ஸ்ட்ராட்டஜியை கைவிடுவதற்கு தயாராகவும் இல்லை. ஏன்னா அவர்கள் அதை ஒரு டெட்டரன்ஸாக பார்க்குறாங்க. எந்த விதமான ஒரு அமெரிக்க தாக்குதலுக்கு எதிரான ஒரு டெட்டரன்ஸாக பார்க்கிறார்கள். இந்த மொத்த நிகழ்வுமே மாறிய ஒரு இடம் என்பது எப்படின்னா அக்டோபர் 7, 2023 பின்பு இஸ்ரேல் ஈரானுக்கு ஆதரவாக இருந்த இந்த பல குழுக்களை, இந்த கிரெசன்ட் ஷியா கிரெசன்ட் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் இருந்த பல குழுக்களை முழுவதுமாக அழித்து கடைசியாக ஈரானிற்கு வந்திருக்கிறது. அப்படிங்கிற ஒரு லாங் டியூரேல தான் இதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த போரினுடைய கடைசி இடமாக ஈரான் இருக்குதா? கண்டிப்பாக. இப்போ இதுக்கப்புறம் இது நடக்காதா? முழுக்க முழுக்க இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மத்திய கிழக்கு நாடுகள்லாம் வந்துருச்சு. கண்டிப்பாக இஸ்ரேலும் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகருகிறது. அதற்கு ஒரு இடத்தில் ஈரான் இன்னும் ஒரு தடைக்கல்லாக இருக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானில் நடக்கக்கூடிய சில சிக்கல்களும் தொடர்ந்து இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஐஆர்ஜிசியோடைய ரோல் இதில் என்னவா இருக்கும்? அவங்க பலகீனமாக இருக்கிறாங்களா? மீண்டும் அவங்க களத்துக்குள்ளே வராங்க இல்லையா? அது பதிலடி தாக்குதலுக்கான ஒரு களமாக மாறிச்சுன்னா மேலும் வன்முறையோ அல்லது துயரங்களோ உயிரிழப்புகளோ அதிகமாகிறதுக்கான ஒரு இடம் உருவாகும் இல்லையா? அது இப்போ இந்த பிரச்சனையை இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் நம்ம இருக்கிறோம். அணு ஆயுதம் சம்பந்தமான சிக்கல் என்பது ஒன்று. இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் ஈரானில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இன்னொன்று. இது ஒரு நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட்டை நோக்கிய ஒரு தாக்குதலா அல்லது ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கிய ஒரு தாக்குதலா? இந்த கிளியர் அப்ஜெக்டிவ் என்ன என்பது அமெரிக்க மக்களுக்கு இன்னும் தெரியாது. ட்ரம்ப் ஒருவரை தவிர அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யாருக்குமே இதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு தகவல் என்பது இன்னுமே கிடையாது. அப்படி இருக்கிற சூழலில் ஒரு வார் எய்ம் என்ன என்பதே இந்த இடத்தில் முழுவதும் தெளிவாக இல்லாத பட்சத்தில் இது ஒரு அன்லிமிட்டட் வாராக மாறிடும் அப்படிங்கிற ஒரு ஐயம் பல இடத்திலும் இருக்கிறதுங்கிறதை நம்ம பார்க்கணும். கண்ணன் சார், இல்லை வார்க்கான குறிக்கோளோ அல்லது நோக்கமோ இல்லாமல் தான் ஒரு வார் நடக்குதா? இல்லை, அவர் சொல்லியிருக்கார் அவருடைய குறிக்கோள்லாம் என்னன்ட்டு. அப்புறம் நேற்று கூட அவர் ஒரு 6 நிமிஷம் ஒரு தொலைபேசி பேட்டி கொடுத்துருக்கார். அந்த பேட்டியில் இது ஒரு 4-5 வாரங்கள் இந்த தாக்குதல் தொடரும்னு சொல்லியிருக்காரு. எல்லா கோல்ஸும் எல்லா இலக்குகளையும் அடைகிற வரைக்கும். அது ஆட்சி மாற்றம் என்பது ஒன்று. அவர்கள் முற்றிலுமாக இந்த அணு ஆயுத அணுசக்தியாக மாறும் இந்த எண்ணத்தை கைவிடுறது வரைக்கும். அப்புறம் ஒரு இணக்கமான அல்லது ஒரு இந்த மாதிரி ஒரு இரும்புக்கர ஆட்சி இல்லாமல் ஒரு மேலை நாடுகளோடு ஒரு இணக்கமான ஒரு போக்கை கொண்ட ஒரு ஆட்சி வரும். அந்த ஆட்சியின் கீழ் இவர்கள் போட்டிருக்க பொருளாதார தடைகள் எல்லாம் நீக்கிற மாதிரியான ஒரு நிலை வரும். ஒரு சுமூகமான ஒரு இயல்பு நிலைக்கு ஈரான் திரும்பணும் அப்படின்லாம் அவர் நினைக்கிறாரு. இதில் எந்த இலக்குமே அவர் இப்போ அவருடைய இந்த தாக்குதல்கள் மூலமாக அடைவாரான்றது எனக்கு தெரியல. இதில் நான் அவர்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான் கேட்குறேன். ஐஆர்ஜிசியோட ரோல் என்ன இருக்குது சார்? அவங்க ஒரு கையேறு நிலையில் தான் இருக்கிறாங்களா? இல்லை, அப்படிலாம் இல்லை. அவர்கள் நல்லா இருக்காங்க. அதாவது இந்த ஆட்சி மாற்றம் என்பது அந்த இராணுவமும் ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், அதுக்கப்புறம் சீருடை அணிந்த ஆயுதம் தாங்கியவர்கள், அவர்கள் இந்த ஆட்சியை விட்டுட்டு மக்கள்கிட்ட நகர்ற வரைக்கும் இந்த ஆட்சி மாற்றம் நடக்காது. அதுதான். இப்போ இது ஆட்சி மாற்றம்னா என்ன ஆட்சி மாற்றம் இருக்கும்? அதுக்கு மக்கள் இப்போ அவர் கமேனியுடைய அந்த இறுதி நிகழ்வுல கூட அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் சிந்தி அழக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறோம். அமெரிக்கா ஈரானுக்குள்ள போயிட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை நடத்த முடியுமா? இல்லை, முதல்ல அவங்க உள்ள போக மாட்டாங்க.
அது இல்ல, அதனுடைய ரோலுக்கு அமெரிக்காவுடைய ரோல் அடிப்படையில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துட முடியுமான்னு கேட்கிறேன். இல்ல ஆட்சி மாற்றம் என்பது அவர் அதிகப்படியான ஒரு இலக்கை வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. மக்கள் தான் அந்த ஆட்சி மாற்றத்தை பண்ணணும். அதற்கு இவருடைய தாக்குதல்கள் ஒரு தூண்டுதலா இருக்குன்ற மாதிரி அவர் நினைக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, பல தலைமுறைகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்க நழுவ விட்டுறாதீங்க, எங்க தாக்குதல்கள்லாம் முடிஞ்ச பிறகு உங்க அரசை கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்கா சொல்லுங்க. அமெரிக்கா அவரை ட்ரம்ப் வந்து இந்த ஈரானிய மக்களை எழச் சொல்றார் அவங்களுடைய இந்த அரசுக்கு எதிராக. ஆனால் இந்த அரசனுடைய மக்கள் எழுந்துருவாங்களா? இதுல ஒரே ஒரு விஷயம், அதாவது ஈரான் மக்களினுடைய மனநிலை என்னவா இருக்கும்? நான் 47 ஆண்டுகளாக அவர்கள் அந்த நாடு ரொம்ப வளமையான நாடு, ஒரு பாரம்பரிய பண்பாட்டை உடைய நாடு. அது வந்து ஒரு ஏழ்மை நிலையில் இருப்பதற்கு காரணம் இந்த உடும்புப்பிடி அரசாங்கம், இந்த ஒரு வலதுசாரி சுதந்திரமற்ற ஒரு தன்மை. இப்போ நடந்த அந்த எதிர்ப்பு குரல் எழுந்த போதெல்லாம் ஒரு 3000 பேரை அவங்களே கொண்டுட்டதா, இறந்து போயிட்டாங்கன்ட்டு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதை விட பல மடங்கு இருந்திருக்கும் இறந்தவர்கள். அதனால இந்த அரசு போகணும், ஒரு இயல்பு நிலை திரும்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பல ஈரானியர்களுக்கு உண்டுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அதை வெளிப்படையாக நம்மளால பார்க்க முடியாது. ஒரு லார்ஜர் பிக்சர் மூலமாக பார்த்தோம்னா, மூன்றாம் உலக போரா அல்லது ஈரானுடைய அரசு தாக்கு பிடிக்குமா என்பதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவுடைய வல்லமை எந்த அளவு வந்து கூர்மைப்படும் அல்லது மட்டுப்படும், இதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு போராக இது மாறுங்கிறது தான் இதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம்.